பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஏஎம் வேர்ல்டு. நம்மள நிறைய பேருக்கு சோதனை காலங்கள் இருந்துட்டுருக்கு. அதாவது எல்லாருக்குமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதனை கொடுப்பான். எந்த விதத்தில் வேணாலும் அல்லாஹ் சோதிப்பான். அதே போல் நமக்கு நிறைய பேருக்கு பண கஷ்டம் இருக்கும். சிலருக்கு உடம்புல பிரச்சனைகள் இருக்கலாம். அதுக்கு எப்போடா நமக்கு நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு கவலையில் இருப்பாங்க. இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன தடைகள், அதாவது நம்மளுக்கு எல்லாமே இருக்கிற மாதிரி தான் நமக்கு இருக்கும். ஆனால் தடைப்பட்டு போயிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம ரொம்ப யோசிச்சுட்டு இருப்போம். இப்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒருத்தங்களுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு நினச்சி தடை போட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய தடைகளும் பிரச்சனைகளும் இந்த மாதிரியான சோதனைகள் நிறையா இருக்கும் நிறைய பேருக்கு. ஆனால் அந்த சோதனைகள் எல்லாத்தையும் நம்ம அந்த அந்த மாதிரி நேரங்களில் நமக்கு மன உளைச்சலும் உண்டாகும். தேவையில்லாமல் நம்ம அதிகமாக கவலையும் கொள்வோம். ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சூறாவை நம்ம ஓதி வர்றதுனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம கிட்ட பேசுகிறான். இந்த சூறாவை நம்ம ஓதுறதுனாலேயே அல்லாஹ் நமக்கு நிவாரணம், அதாவது நம்மளுடைய மன அமைதி பெறுது. நமக்கு நம்மளுடைய மனசுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வருது. அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மன தெளிவை நமக்கு கொடுக்குறான். அந்த தைரியத்தை எல்லாம் நமக்கு நம்ம மனசை தெம்பாக்கி வைக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சூறா தான் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த சூறாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சூறா தான். நம்ம அழகாக ஒரு நிமிஷத்துலேயே இதை ஓதி முடிச்சிடலாம். அந்த சூறா தான் சூரா இன்ஷிரா. இதை நம்ம சூரா அஷ்ஷர் அப்படின்னு சொல்கிறோம். சூரா இன்ஷிரான்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த சூறா பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அலம் நஸ்ரஹு லக சத்ரஹ வலனா அன்க விஸ்ரஹ அல்லதி அன்கல நஸ்ரஹ வரஃபனா லக திக்ரக ஃப இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரன் இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா ஃபைதா ஃபுரஹ்தா ஃபன்ஷப் வ இலா ரப்பிக ஃபர்ஹப். இந்த சூறாவினுடைய பொருளே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு சிரமத்துக்கு அப்புறமும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் யாருக்கு எந்த விதமான சிரமமோ சோதனைகளோ கொடுத்து சோதிச்சினாலும் அந்த ஒவ்வொரு சோதனைக்கு பிறகும் அல்லாஹ்வினுடைய நிவாரணம் நமக்கு சேரும். ஒவ்வொரு சோதனை காலத்துக்கு அப்புறமும் நிச்சயமாக அல்லாஹ்கிட்ட இருந்து அந்த நிவாரணமும் அதுலேருந்து இலகுவும் நமக்கு அல்லாஹ் நிச்சயம் கொடுப்பான் அப்படின்னு அல்லாஹ் இந்த சூறாவில் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்கே அல்லாஹ் ஒவ்வொரு அல்லாஹ்வே கேட்குறான் இந்த சூறாவில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து நாங்கள் உங்களுடைய மார்பை பிளந்து உங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த கஷ்டங்களும் கவலைங்களும் நாங்கள் எடுக்கலையா, அதுக்கப்புறம் உங்களை நாங்கள் உயர்த்தலையா அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அல்லாஹ் கேட்குற மாதிரி இந்த சூறா ஆரம்பிக்குது. இதுலேயே இன்னமா அல் யுஸ்ரி யுஸ்ரா அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அதாவது ஒவ்வொரு சோதனைக்கு அப்புறமும் என்னுடைய நிவாரணம் உங்களை சேரும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நம்மளை கவலைப்பட வேண்டாம், நம்மளுடைய கவலைகளும் சுமைகளும் நிச்சயமாக அல்லாஹ் நீக்குவான் அப்படின்னு சொல்ல வராங்க. அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் சொல்கிறான், அல்லாஹ்வினுடைய அந்த பிளான், அல்லாஹ் நம்ம யார் யார் என்ன வேணாலும் நினச்சி துவா கேட்டுட்டு இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் நமக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறானோ அது நம்ம நினைக்கிறத விட எப்போவும் 10 மடங்கு இல்லை, அதுக்கு மடங்குகளே கிடையாது. அல்லாஹ் நமக்கு அல்லாஹ் என்ன நாடுறானோ அதுதான் ஆக சிறந்ததாக நமக்கு இருக்கும். அந்த ஆக சிறந்த அந்த பிளான் நம்மளுக்கு சேரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துவாவை இந்த சூறாவை நம்ம ஓதி வர்றதுனால அல்லாஹ் நமக்கு இந்த மன தெளிவை இந்த கான்ஃபிடென்ட்டை அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான். நம்மளுடைய மனசு ரொம்ப லேஸ் ஆகுது, ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகுது. அது மட்டும் இல்லை, நம்ம பணிகள் எந்த ஒரு பணிகள் நம்ம செய்யும் போதும் ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்குது. நமக்கு ஒரு சின்ன சோதனை வந்துட்டாலே அடுத்தடுத்து நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் கூட நம்ம செய்யாமல் இருப்போம். நம்ம அதை மறந்து போயிருப்போம், அதில் கவனமே செலுத்த முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளில் சூரா இன்ஷிராவை நம்ம தொடர்ந்து ஓதி வர்றதுனால நம்மளுடைய பணிகள்லாம் நம்ம வேகமாக கவனம் செலுத்த முடியும். நம்மளுடைய மனசு தெளிவாகும். அது மட்டும் இல்லை, இதுக்கு இன்னும் நிறைய பலன்கள் இருக்குது. என்ன அப்படின்னா,
முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இந்த மன கவலைகள் கஷ்டங்களும் நீங்கும். நம்மளுடைய மனசு, அதாவது நம்மளுடைய ஹார்ட் வந்து ரொம்ப இறுக்கமா, நம்ம ரொம்ப வந்துட்டு அந்த ஒரு கம்ஃபர்ட் நமக்கு வராதா, நம்ம இதுலேருந்து, அதாவது அந்த கனமான மனசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கனம் வந்துட்டு குறைஞ்ச மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதுக்காக நம்ம இந்த சூறாவை காலையிலையும் மாலையிலையும் ஒவ்வொரு வாட்டியோ இல்லை 7 வாட்டியோ இப்படி நம்ம வந்துட்டு இந்த ஓதி வர்றதுனால நம்மளுக்கு இந்த 3 பலனும் கிடைக்குது. அதாவது நம்மளுடைய மனசும் சரி, நம்மளுடைய உடலும் சரி. 2வது பலனா நம்ம உடல்ல வந்துட்டு எங்கேயாவது வந்து நமக்கு வந்துட்டு வேதனை இருக்கலாம், அதனால கூட வந்து நம்மளுக்கு வந்துட்டு எங்கேயும் வந்துட்டு கவனத்தை செலுத்த முடியாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களும் வந்துட்டு இதை தொடர்ந்து காலையிலையும் நைட்டும் நம்ம ஓதிட்டு வரலாம். அப்படி ஓதணும் அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை வந்து ரொம்ப லேசாக ஆக்கிடுவான். அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம ஓதிட்டு நம்ம தினமும் காலையிலையும் நைட்டும் ஓதுறதுனால அன்றைய நாள் நம்ம மரணிச்சா கூட அல்லாஹ்வினுடைய பாதையில் வந்து ஷஹீதான அந்தஸ்து நமக்கு கிடைக்குது. அதாவது அல்லாஹ் மறுமை நாளில் நம்மளை எழுப்பும்போது அல்லாஹ்வினுடைய பாதையில் போர் புரிஞ்சவங்க மாதிரியான அந்தஸ்தில் நம்ம வந்துட்டு எந்திரிப்போமா. நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்ம சூரா இன்ஷிரா ஓதுறோம் அப்படின்னா ஓதிட்டு அந்த அன்னைக்கு நம்ம வந்துட்டு மௌத்தாகிறோம். அப்படி ஆயிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு ஷஹீதான அந்தஸ்தும் கிடைக்குது. நம்ம மறுமை நாளில் எழுப்பப்படும் போதும் அல்லாஹ் வந்துட்டு அல்லாஹ்வினுடைய பாதையில் போர் செஞ்சவங்களுடைய அந்த அந்தஸ்தை கொண்டு நம்மளை வந்துட்டு எழுப்புறான். நம்ம அந்த மாதிரி எழும்புவோம். அது மட்டும் இல்லை, இந்த சூறாவை நம்ம ஓதுறதுனால நீங்கள் பார்த்தீங்கன்னா கேள்வி கணக்கு நாள் அன்னைக்கு எல்லாரும் வந்துட்டு எப்படி ஒரு பதட்டமான சூழ்நிலையில் இருப்போம் அப்படின்னு நமக்கு தெரியும். நமக்காக யாராவது வாதாட மாட்டாங்களா, நமக்கு யாராவது வந்துட்டு சாட்சிக்கு வர மாட்டாங்களா அப்படின்னு நிறைய பேர் கதறிட்டு இருக்கும்போது நம்ம இந்த சூறாவை ஓதி வந்த பலனால என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய உடல்ல இருக்கிற எல்லா உறுப்புகளும், அதாவது நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய கை கால் இந்த மாதிரி எல்லா உறுப்புகளும் வந்துட்டு அல்லாஹ் கிட்ட வந்துட்டு நமக்காக நல்ல சாட்சி சொல்லும். அதாவது வந்துட்டு யா அல்லாஹ் இவர் வந்து ரொம்ப நல்லவர், இந்த இன்ஷிரா இந்த சூரா குரானை வந்துட்டு நம்ம ஓதி வந்திருக்கோம், அப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் வந்துட்டு இவங்க செஞ்சிருக்காங்க, இவங்களுக்காக நான் சாட்சி சொல்றேன், நீ வந்து இவங்களுக்கு சொர்க்கத்துக்கு வந்துட்டு அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய உடல் உறுப்புகளே வந்துட்டு நமக்காக துவா செய்யுது. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்துட்டு நம்ம நேரில் பார்த்து அவங்க கூட நம்ம வந்துட்டு பேசி அவங்களோட அவங்க வந்து நம்மளுக்கு தட்டி கொடுத்தா எவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அப்படியாப்பட்ட வந்து ஒரு சந்தோஷமும் ஒரு சாந்தியும் வந்துட்டு நமக்கு இந்த சூறா கொடுக்குது. அப்படி ஒரு நிறைய பலன்கள் வந்துட்டு இந்த சூறாக்கு இருக்கு. இந்த சின்ன சூறாவை நம்ம வந்துட்டு தொடர்ந்து ஓதி வரலாம். இன்ஷா அல்லாஹ் நமக்கு நிச்சயமா இந்த பலன்கள் எல்லாமே அல்லாஹ் வந்துட்டு கொடுப்பானாக. அது மட்டும் இல்லை, யார் யார் இந்த மாதிரி எந்த வேதனைகள் சோதனைகள்ல இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய எல்லா வேதனைகளையும் லேசாக்குவானாக. அதில் இருந்து அல்லாஹ் வந்துட்டு நமக்கு நிவாரணம் தரட்டும். ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.